உங்கள் வீட்டு தங்க நகைகள் அடமானத்தில் உள்ளதா? நகைகளை மீட்டெடுக்கவே முடியவில்லையா? உங்கள் நகைகளை மீட்டெடுக்க ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகாரம், குண்டு மஞ்சள் பரிகாரம். இந்த பரிகாரத்தை கட்டாயமாக பெண்கள் தான் செய்ய வேண்டும், ஆண்கள் செய்யக்கூடாது. இந்த பரிகாரத்தை என்றைக்கு செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா, வியாழக்கிழமை அன்று செய்ய வேண்டும். வியாழக்கிழமையில் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை குருஹோரை இந்த நேரத்தில் செய்யலாம். அல்லது பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குருஹோரை, அதிலும் செய்யலாம். வியாழக்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை குருஹோரை, இதிலும் செய்யலாம். இந்த 3 நேரங்களில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய முறை பார்க்கலாம். உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு செல்லுங்கள். இந்த குருஹோரை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள். நெய் தீபம் ஏற்றி வைத்து ஒரு கர்ச்சிப் அளவுக்கு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த துணியில் ஒரு குண்டு மஞ்சளை வைக்க வேண்டும். பிறகு தங்க நகை அடமானம் வைத்த அடமானச் சீட்டு அதையும் அதில் வைக்க வேண்டும். இந்த இரண்டையும் சேர்த்து அந்த மஞ்சள் நிற துணியில் முடிச்சாக போட்டு கட்ட வேண்டும். குண்டு மஞ்சளும் அடமான சீட்டும் அடங்கிய இந்த முடிச்சை உங்களது வலது கையில் வைக்க வேண்டும். வலது கையில் வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த சிறிய மந்திரத்தை சொன்னால் அற்புத பலன் நிகழும். மந்திரம் பார்க்கலாமா? ஓம் ஸ்வர்ணஸ்ரஜே நமஹ, ஓம் ஸ்வர்ணஸ்ரஜே நமஹ, ஓம் ஸ்வர்ணஸ்ரஜே நமஹ அப்படின்னு ஒரு 108 தடவை சொல்லுங்கள். 108 தடவை சொல்லிய பிறகு இந்த முடிச்சை உங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே வைத்துவிட்டு நீங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம். ஒரு வாரம் வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே இருக்கட்டும். அடுத்த வியாழக்கிழமை இந்த முடிச்சை பிரித்து அதில் இன்னொரு குண்டு மஞ்சளை வைத்து மீண்டும் முடிச்சு போட்டு வைத்துவிட்டு அதற்கு பொட்டு வைத்து மீண்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். அப்படியே மீண்டும் ஒரு வாரம் கழித்து அடுத்த வியாழக்கிழமை 3வது வியாழக்கிழமை மீண்டும் அதை பிரித்து 3வதாக ஒரு குண்டு மஞ்சளை வைத்து முடித்து போட்டு பொட்டு வைத்து கையில் வைத்து கொண்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும். 7 21 நாள், 3 வாரம், அதாவது 21 நாள் கழித்து இந்த முடிச்சை பிரிக்க வேண்டும். பிரித்து அந்த அடமான சீட்டை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதில் உள்ள அந்த 3 மஞ்சள் கிழங்கையும் நன்றாக காய வைக்க வேண்டும். காய வைத்து அதை பொடியாக்கி, அதாவது மஞ்சள் தூளாக மாற்றி அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால், பெண்கள் அவர்களுடைய முகத்திலும் கை கால்களிலும் நன்றாக பூசிக்கொள்ளலாம். குருகடாட்சம் பெருகும். இந்த மஞ்சள் தூளை வீடு துடைக்கும் போது தண்ணீரில் கலந்து வீடு துடைத்தால் வீடு முழுவதும் குரு பகவானின் அம்சம் அற்புதமாக திகழும். இதனால் அடமானம் வைத்த அத்தனை நகைகளும் வீட்டை வந்து சாரும். என்னிடம் ஜாதகம் பார்க்க வேண்டுமென்றால் தாராளமாக என்னிடம் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதகம் கேட்கலாம். துல்லியமாக பொறுமையாக உங்களிடம் பேச காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.